இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய டிஷ்யூ அப்படின்ற சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் சில பேர் பர்டிகுலராக அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோஸ் நம்ம போன ப்ரீவியஸ் சாப்டரில் எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லிவிங் திங்ஸ்னா என்ன, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸுமே ஒரு செல்னால் மேடப் பண்ணது தான், ஒரு உயிரணுவால் உருவாக்கப்பட்டதான் நம்மளோட லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன, வெறும் சிங்கிள் செல்லை வச்சுட்டு அது உயிர் வாழக்கூடியது வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பாடியிலலாம் ஒரு கோடிக்கணக்கான செல்ஸால் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய ஹியூமன் பாடி, ஸோ அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய கவர் பண்ணோம் இல்லையா. ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் என்ன, சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் செல்லை வச்சுக்கிட்டே அதுக்கு தேவையான அந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அது பண்ணுமா. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தா அமீபா. ஸோ அமீபா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் தான் இல்லையா. ஒரே ஒரு செல்லை வச்சு தான் வாழ்நாள் முழுமே வந்து வாழுது. ஸோ அதுக்கு தேவையான பேசிக் ஃபங்க்ஷன் என்னது, ஒரு உயிர் வந்து வாழணும்னா அதுக்கு தேவையானது உணவு. ஸோ அது அந்த ஒரு செல்லை வச்சுக்கிட்டே அதுக்கு தேவையான வேலைகளை பார்க்குது, உணவு வந்து எடுத்துக்குது, அப்புறம் இந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து செல்லை பண்ணுக்குது. அப்புறம் எக்ஸ்கிரீஷன், அது ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வேஸ்ட் எல்லாமே வெளியே வர்றது வந்து இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்கிரீஷன், இந்த வேஸ்ட்டை வந்து வெளியே அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே ஒரு செல்லை வச்சுட்டு நம்மளோட இந்த அமீபா வந்து வேலை பார்க்குது. இப்போ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்ப்போம். நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் செல்லால் உருவாக்கப்பட்டதான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இதில் நிறைய செல் இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லுமே ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்குமா. இப்போ ஒரு ஹியூமன் பாடி நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சிறந்த அனிமல் எதுனா நம்மளோட ஹியூமன் பாடி தான், ஹியூமன்ஸ் தான் சரியா. ஸோ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து சொன்ன மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கணக்கான செல்கள் வந்து இருக்கு. ஒரு மசில் செல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்லுக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னா, அதோட ரெஸ்பான்சிபிள் என்ன, நம்ம உடம்புல வந்து மூமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பொருளை தூக்குறது வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு மன இயக்கம். ஸோ மூமெண்ட் எல்லாமே நம்ம நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மசில் செல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் பண்ண, ரிலாக்ஸ் பண்ண, ஒரு மூமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு, ஒரு இயக்கத்தில் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த மசில் செல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நர்வ் செல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மெசேஜை வந்து கேரி பண்ணுறதுக்கு, கேரி இந்த சென்ஸ் என்னது, நம்ம இப்போ ஏதாவது ஹாட்டான ஒரு பொருளை தொட்டுட்டோம், ஒரு பாத்திரத்தை தொட்டோம்னா அந்த அடுத்த செகண்ட் நமக்கு இந்த டச் ஃபீலிங் மூலமா பிரெயினுக்கு வந்து கொடுக்குது இல்லையா, ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குது இன்ஃபர்மேஷன். நீ வந்து ஹாட்டான பொருளை தொடுற, ஒரே செகண்ட்ல கையை எடுத்துரு அப்படின்ற ஒரு ஸ்பாட் லைட் வந்து கொடுக்குது. ஸோ இப்படி ஒரு மெசேஜை கன்வே பண்ணி போறதுக்கு வந்து நர்வ் செல் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நர்வ் செல் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுது நம்மளோட உடம்புல. அதாவது நம்மளோட பிளட் ஃப்ளோவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகுது, அந்த ஆக்சிஜனுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்க பிளட் ஃப்ளோ வந்து பண்ணுது. அப்புறம் வந்து ஃபுட், ஹார்மோன், வேஸ்ட் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து கேரிட் ஆன் ஆகுறது எதுலன்னு பார்த்தா நர்வ் செல்ல தான். ஓகே, இப்போ பிளான்ட்டுக்கும் வந்து செல்ஸ் இருக்கு. பிளான்ஸுமே வந்து செல்லால் உருவாக்கப்பட்டதான். ஆனால் பிளான்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாஸ்குலர் செல் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஃபுட், வாட்டர் எல்லாமே வந்து வேரில் ஊத்துறோம் இல்லையா, அது அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்துட்டு அந்த பிளான்ஸோட நிறைய பார்ட்ஸுக்கு எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்புறது வந்து வாஸ்குலர் டிஷ்யூ தான். நான் சொன்னோம் இல்லையா, நிறைய இந்த ஸ்பெஷலிஸ்டான செல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்டான செல்ஸ் எல்லாமே ஸோ நம்மளோட பாடியில் வந்து ஒரு குரூப்பாக தான் இருக்குமா, குரூப்பாக தான் வந்து செயல்படுமா. அதாவது the particular function is carried out by cluster of cell. அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், கிளஸ்டர்னா குரூப் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் நான் ஃபங்க்ஷன் பண்ண போறேன், நான் இது மாதிரி ஒரு பொருள் எடுக்க போறேன் அப்படின்ட்டு அது பண்ணும்போது அது குரூப் ஆஃப் செல் எல்லாமே சேர்ந்து தான் அந்த வேலையை வந்து நம்ம பண்ணுதான். ஸோ அந்த குரூப் ஆஃப் செல் எல்லாமே நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பகுதியில் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த கிளஸ்டர் ஆஃப் செல், இந்த குரூப் ஆஃப் செல்லை தான் நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஷ்யூவோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரியா. மொத்தம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது டிஷ்யூலேயே. ஃபர்ஸ்ட் வந்து எபிடெர்மியல் டிஷ்யூ அப்படிங்கிறது, அதாவது இந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறம் லைனிங் ஆஃப் அ டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இது எல்லாமே வந்து எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ இதுவும் ஒரு வகையான டிஷ்யூ தான். நெக்ஸ்ட் வந்து மசில் டிஷ்யூ, ஓகேவா, அதாவது ஸ்கெலிட்டல், அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ்லாம் நம்ம பாடியில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து மசில் டிஷ்யூ. நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, நம்மளோட போன் ஆகட்டும், கேட்லேஜ் ஆகட்டும், பிளட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து நர்வ்ஸ் டிஷ்யூ. நர்வ்ஸ் டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இது எல்லாமே வந்து நர்வ்ஸ் டிஷ்யூ. ஸோ டிஷ்யூலேயே எவ்வளோ வகை இருக்குது, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இது வந்து அனிமல்ஸ்க்கு பார்த்தது.
ஓகே, இப்போ பிளான்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், இன்னொன்று வந்து வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் டிஷ்யூ அப்படின்றது. ஒரு பிளான்ஸும் அனிமல்ஸும் ஒரே வகையான டிஷ்யூ வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி கிடையாது. டிஷ்யூ இருக்கிறது அப்படிங்கிறது பிளான்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுக்குமே இருக்கு. ஆனால் வெவ்வேறு வகையில இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. முதல்ல வந்து பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல இருக்கும், அதால மூவ் பண்ண முடியாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துக்கு வச்சா மட்டும்தான். ஸோ வச்சாலும் அதே இடத்துல மறுபடியும் அதே வறந்து அது அப்படி அதே இடத்துல வந்து வளரும் வாழும் எல்லாமே பண்ணும் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், மூவ் பண்ண முடியாது. ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சப்போர்ட்டிவ் டிஷ்யூ வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து தேவை. அந்த வேறு கீறு எல்லாம் பார்த்தா ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சப்போர்ட்டிவ் டிஷ்யூ வந்து பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூ வந்து நிறைய வந்து டெட் செல்ஸாக வந்து இருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருப்போமா, இருக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டுக்காக ஆகட்டும், மேட்னா பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்காகட்டும், நம்ம ஷட்டர் ஷட்டர் ஸோ நம்ம எங்கே படுக்கிறோமோ, எங்கே நம்ம தங்கணுமோ, எங்கே வாழணுமோ அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்போம். அனிமல்ஸும் சரி, ஹியூமன் பீயிங்ஸும் சரி. ஸோ நம்ம எல்லாருமே அப்படிதான், சரியா. ஸோ அதனால நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறதுனால நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணக்கூடிய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளான்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமான ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே நிறைய லிவிங் இதாக வந்து இருக்கு, வாழ்ற தருவாயில் இருக்கு. பிளான்ஸ் கிட்ட வந்து நிறைய டெட் செல்ஸ் வந்து காணப்படுது, நம்ம கிட்ட நிறைய லிவிங் செல்ஸ் வந்து காணப்படுது. ஓகே, அப்போ இன்னொரு வித்தியாசம் என்ன இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கும் பார்த்தா இந்த பேட்டர்ன் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது. ஸோ பிளான்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் க்ரோத் வரைக்கும் தான் இருக்கும், லிமிட்டட் ரீஜன் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ ஒரு வேர் போகுது அப்படின்னா, இப்போ ஒரு மாமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மாமரத்தோட வேர் இவ்வளோ லிமிட்ல தான் போகும், அதை தாண்டி போகாது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வேற ஏதாவது குட்டி குட்டி பிளான்ஸ், ஒரு ரோஸ் பிளான்ட் ஆகட்டும், வேற சின்ன சின்ன அழகு செடியெல்லாம் இந்த ஒரு இதை தாண்டி வேறு போகாது. அதோட லிமிட் அப்படின்றது லிமிட் வரைக்கும் தான். ஸோ ஒரு சர்டன் ரீஜன் வரைக்கும் தான் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் வந்து அப்படி கிடையாது. வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு டைப்பும் நமக்கு வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும், சரியா. ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து அந்த டிஷ்யூ இருக்கு இல்லையா, இது த்ரூ அவுட் இந்த பிளான்ட் இருக்கிற வரைக்குமே லைஃப் வரைக்கும் டிவைட் ஆகிட்டே இருக்குமா. ஓகே, ஸோ அது டிவைட் ஆகிட்டே இருக்குது இல்லையா, அந்த பேஸோட டிவிஷனை வச்சு அந்த கெப்பாசிட்டி வச்சு டிஷ்யூவை வந்து 2 வகையாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அனிமல்ஸில் வந்து அந்த வளரக்கூடிய செல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த டிவிஷன் ஆகுதா, நான் டிவிஷன் ஆகுதா, அந்த ரீஜனுக்குள்ள ஆகுது அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட வாழ்க்கை முறையும் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு உணவு முறையாகட்டும் அது எல்லாமே வந்து வேறுபடுது. அப்புறம் பிளான்ட்ஸ் வந்து இருந்த இடத்துலயே அது சாப்பாடுக்கு தேவையா, தண்ணி தேவையா அப்படின்ற மாதிரி பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அனிமல்ஸ் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து ஃபுட்டுக்காக சர்ச் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு. ஸோ இதையே தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா இன்னும் நிறைய பெரிய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ரொம்ப இன்ட்ரெஸ்டான லெசன் தான், சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிளான்ட் டிஷ்யூ. ஸோ பிளான்ட் டிஷ்யூ ஒன்று எடுத்துக்கிட்டா அப்படின்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூலே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. நம்ம முதல்ல பார்க்கறது வந்து பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூவில் வந்து 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னாலே அதில் ஃபர்ஸ்ட் டைப் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பிளான்ட்டோட க்ரோத் அப்படிங்கிறது 2 டிவைட் ஆகி அடுத்த ஒரு களத்துக்கு போகுது இல்லையா. ஸோ டிவைட் ஆகுது இல்லையா ஒரு இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு. ஸோ அதுதான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து அப்படியே ஆக்டிவிட்டி பிரகாரமே போயிடும். 2 கிளாஸ் ஜார் வந்து எடுத்துக்கோங்க, தனியாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் 2 விதமான ஆனியன், 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ள அந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி வந்து வச்சிருங்க, சரியா. ஸோ இப்போ ஈச் ஜாரோட அந்த அப்சர்வேஷன் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சாகணும். ஸோ அப்படியே ஒரு 4-5 நாள் விட்டுருங்க. ஓகே, அந்த ரூட் எவ்வளோ வளருது, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லியுமே வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 4ஆவது நாள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாஸ் பீல இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆனியனை எடுத்துட்டு அந்த வேர்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா, பின்னோக்கி ஃபுல்லாக வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த தண்ணிக்குள்ளே, அதை வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஸோ கட் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே வச்சிடணும். ஸோ மறுபடியும் 2-3 நாள் அப்படியே போகட்டும். அந்த அப்சர்வேஷன் எல்லாம் நோட் பண்ணுங்க. இப்போ இந்த 2 இதுலையுமே ஆக்சுவலி ஒரு ஜார்ல வந்து கட் பண்ணாமல் இருக்கு அதோட ரூட், இன்னொரு ஜார்ல கட் ஆயிருக்கு. இப்போ இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. கட் பண்ணி விட்ட ரூட் வந்து வளருமா அப்படின்றத பார்க்கலாம், சரியா. ஸோ இப்போ அப்சர்வேஷன்ல மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு பார்க்குறீங்க இல்லையா, இப்போ அந்த நோட் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி விடாம இருந்த
அந்த கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோட அந்த ரூட் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கும். ஆனா பில வந்து ஒரு நாள் வரைக்கும், ஒரு 3 நாள் வரைக்கும் வந்து வளர்ச்சி இருந்துச்சு தண்ணிக்குள்ள இருக்கும்போது. ஆனா நம்ம எப்போ கட் பண்ணமோ அதோட வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு மேல வளராது. அது ஏன் அப்படின்னு பாக்குறது தான் இந்த ஒரு டாபிக். அதாவது பிளான்ஸோட growth அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஸ்பெசிபிக் ரீஜன்ல மட்டும்தான் இருக்குமா. சரியா? ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் த டிவைடிங் டிஷ்யூவால ஒரு இது வந்து டிவைட் ஆகி அடுத்த டிஷ்யூக்கு போகுது டிவைடிங் டிஷ்யூவால. ஸோ இந்த டிவைடிங் டிஷ்யூவை தான் நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பிளான்ட்ல வந்து எல்லா பகுதியிலுமே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ், சில பார்ட்ஸ் அந்த குறிப்பிட்ட அந்த சம் ரீஜன்ல மட்டும் தான் இருக்குமா. சரியா? ஸோ அந்த பிளான்ஸ்ல வந்து ஒரு சில இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ எந்தெந்த இடத்துல டிஷ்யூ இருக்குமோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எபிக்கல், செகண்ட் வந்து இன்டர்கேலரி, தேர்ட் வந்து லேட்ரல் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு அப்படியே வளருமா மறுபடியும் டிஷ்யூ இருக்கும். ஸோ டிஷ்யூ ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்த ஒரு டிஷ்யூ வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு புது புது செல்ஸா வந்து உருவாக்குறதா அந்த மெரிஸ்டமோட வேலையே. அது கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த செல்ஸ் வந்து வளரும். வளர்ந்ததுமே அந்த செல் அப்படிங்கிறது மெச்சூர் ஆயிரும். ஸோ மெச்சூர் ஆயிட்டு அதோட பண்புகளை அது அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகிரும். அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வளராது, கலர் மாறுறது, இந்த மாதிரி அதோட பண்புகள் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டிஷ்யூல இருந்து இன்னொரு டிஷ்யூக்கு வந்து நிறைய மாற்றங்கள், கலர் வேரி ஆகுறதுல இருந்து எல்லாமே, தடிமன்ல இருந்து எல்லாமே வந்து வேரி ஆகும். சரியா? இப்போ வந்து முதல் இந்த பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க. அந்த முதல்ல டாப் டிப்ல இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு டிஷ்யூ இல்லையா. இதை வந்து எபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஸ்டெம் ஆகட்டும், ரூட் ஆகட்டும், அதோட டிப்பு பகுதியில வந்து இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டெம் ரூட்டுக்குலாம் வந்து குரோத்தை கொடுக்குது. நம்ம வந்து ஆனியன்ல வந்து அந்த வேரை வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அது வளரல. ஏன் அப்படின்னா இந்த எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த டிப்ல தான் இருக்குன்னு சொன்னேன். ரூட்டோட டிப்ல தான் இருக்கு. ஸோ அதை கட் பண்ணதுமே அது வளரக்கூடிய தன்மை ஸ்டாப் ஆகி அது டிவைட் ஆகல. ஸோ அடுத்த லெவலுக்கு போகல. சரியா? ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த ரூட் வந்து வளரல. ஆனா ஜார் ஏர்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணல அப்படிங்கறதுனால அதோட வளர்ச்சி வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு. சரியா? ஸோ எபிக்கல் அப்படிங்கிறது அந்த ரூட்டு, ஸ்டெம் ஏதாவது இல்லை அந்த டிப்ல வந்து இருக்குமா, அது வந்து எபிக்கல்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து இன்டர்கேலரி. இன்டர்கேலரி மெரிஸ்டம் அது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த பிளான்ஸோட சில பார்ட்ஸ்ல இருக்கும். அதோட தண்டுல வந்து நிறைய பிளான்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த தண்டுல காணப்படக்கூடிய ஒரு முனை. ஸோ அங்க பிளான்ட் நீங்க வந்து ரோஸ் பூலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட தண்டை மட்டும் கரெக்டா உடைச்சிட்டு வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணி வச்சோம்னா இன்னொரு செடி முளைக்கும். இப்படிதான் வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணுவாங்க. சரியா? பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல இருந்து வளரும். அதுக்கு முன்னாடி நம்ம டிப்பே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வளரவே வளராது. சரியா? ஸோ இதெல்லாம் செடி வளர்க்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான தேவைகள். ஓகே, ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பிளான்ட்டோட நோட் பகுதியில், அதாவது தண்டு பகுதியில காணப்படக்கூடிய ஒரு முனையில வந்து இருக்கும். சரியா? ஸோ அங்க கட் பண்ணாலும் அது வந்து வளராது. சரியா? ஸோ மூணாவது என்னது, லேட்டரல். அதாவது இந்த ரூட்டு, ஸ்டெம்மு, அதோட கேர்த்னா சுற்றளவுன்னு சொல்லணும் இல்லையா. எவ்வளோ ஒரு சுற்றளவா இருக்கு, எவ்வளோ தடிமனா இருக்கு. ஸோ இதுதான் சுற்றளவு. இது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த லேட்டரல் மெரிஸ்டம் வந்து யூஸா இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சிலதுல கீழே வந்து இருக்கும் இது. ஓகேவா? ஸோ சூப்பரா புரிஞ்சா? இதான் மெரிஸ்டம் டிஷ்யூ அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஒரு பிளான்ட்லாம் பார்க்கும்போது ஓ இவ்வளோ கலர் வேரியேஷன் இருக்கு, இவ்வளோ தண்டு இருக்குன்னா இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு டக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, இந்த மெரிஸ்டிக் டிஷ்யூ இருக்கு இல்லையா, இது ரொம்பவே ஒரு ஆக்டிவானது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தே ஹாவ் டென்ஸ் சைட்டோபிளாசம், தின் செல்லுலோஸ் வால்ஸ் அண்ட் ப்ராமினன்ட் நியூக்ளை. ஓகே, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த பிளான்ட்ல வந்து இருக்கு, இந்த மெரிஸ்டிக் டிஷ்யூல வந்து இருக்கு. ஆனா இதுல இல்லாத ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா பேக்கோல்ஸ். ஸோ இது மட்டும் வந்து இல்லையா. நெக்ஸ்ட் பார்க்க போறது டிஷ்யூ என்னது, பெர்மனன்ட் டிஷ்யூ. இன்னொரு டைப் பிளான்ட் செல்ஸோட இன்னொரு டைப் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது. இந்த பெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வந்து ஃபார்ம்ஸ் ஆன செல் எல்லாமே ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து எடுத்துக்குமா. அதாவது இந்த மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லலாம். செடி வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அந்த கட்டத்தை வந்து எதுவுமே வந்து காமிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டு அதனால இந்த செடியில வந்து மேற்கொஞ்சம் டிவிஷனோ அந்த செல் டிவைட் ஆகுறதோ எதுவுமே வந்து நம்மளால பார்க்க முடியாது. அப்படி டிவைட் ஆகி இதாகும் போது அதோட எபிலிட்டி என்ன ஆகும்னா லூஸ் ஆகுமா. ஸோ அது ஃபுல்லா டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிருமா. ஓகே, அது நோ லாங் மீ டிவைடட் வரும். ஸோ இப்படி இதுவே இதுமா டிவைட் ஆகாது, அது அந்த இது எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது செடியிலே பெர்மனண்டா தங்கிருமா. ஸோ அந்த வகையான டிஷ்யூஸ் எல்லாமே தான் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ப்ராசஸ் டேக்கப். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும்தான் அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்கறது, ஒரு சைஸ் கொடுக்கறது, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி எல்லாமே கொடுக்குறதுலேயே அந்த பெர்மனன்ட் ஷேப், சைஸ், ஃபங்க்ஷன் இது எல்லாமும் மொத்தமாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான் எதை லீட் பண்ணுதுன்னா டு டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கைண்ட் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ. சில நிறைய பெர்மனன்ட் டிஷ்யூ உருவாகிறதுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் ஒரு முக்கியமான காரணங்களாக வந்து இருக்கு. ஸோ ஒரு செடி வந்து மேற்கொண்டு வளர்றதுக்கு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வேணாலும் மெச்சூர்ட் ஆகி இதுக்கு மேலே வளராது, இதுக்கு மேலே டிவைட் ஆகுது, இதுக்கு மேலே மேற்கொண்டு வேற எதுவுமே எதால வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிஷ்யூஸ் எல்லாமே தங்கிடுது. ஸோ அந்த தங்கின டிஷ்யூ பேர் தான் பெர்மனன்ட் டிஷ்யூ. சூப்பரா, ஈஸியா, எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுல, சூப்பர். இப்போ நம்ம இதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகே, ஒரு பிளான்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதோட அந்த ஸ்டெம் பகுதியை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. சரி, அது ஒரு தின் ஸ்லைடை வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்லைடில் வந்து வாங்கி அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த ஸ்லைடில் வச்சுருங்க. அதில் வந்து சாஃப்ரின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் கிளிசரன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து அந்த ஸ்லிப் கவரை வச்சு கவர் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்க. ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதில் வந்து நிறைய வகையான செல்ஸ் நம்மளால டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளால என்ன பார்க்க முடியும்னா ஒவ்வொரு செல்ஸும் வேறு வேறு சைஸ்ல வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி சிமிலரா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. சரியா, வேறு வேறு சிமிலர் சைஸ் ஷேப்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். வி ஹேவ் மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அதாவது என்னென்ன செல்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா எபிடெர்மல் செல்ஸ் பார்க்க முடியும், கார்டெக்ஸ் செல்ஸ் பார்க்க முடியும், எண்டோடெர்மஸ், ஃபோலம், சைலம், இந்த மாதிரி நிறைய வகையான செல்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடியும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பிலாங் டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ. ஸோ ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு டிஷ்யூவை சார்ந்துதான் வந்து இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ எல்லாமே ஸ்பெசிஃபைட் பெர்ஃபார்ம் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து செய்யக்கூடியதாக வந்து இருக்கும். நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூலேயே அந்த பெர்மனன்ட் டிஷ்யூலேயே ரெண்டு வகை பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்ட்டு. முதல்ல வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ பிளான்ட்ஸோட அந்த மேல் தோலுக்கு அடியில் சில எபிடெர்மல்ஸ்னா அந்த அடுக்குகள் வந்து இருக்கும். சரியா, பொதுவாகவே பெர்மனண்ட்டாகவே நிறைய பிளான்ட்ஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா பேரன் கைமா அப்படிங்கிறது. ஸோ காமனாகவே இது எல்லா பிளான்ட் டிஷ்யூலையுமே இருக்கும். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அந்த தின்னாக இருக்கக்கூடிய செல் வால் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் அன்ஸ்பெஷலைஸ்டு செல் வந்து இருக்குமா. ஸோ இதோட செல்ஸ் எல்லாமே வந்து வாழும் தன்மையில் வந்து இருக்குது, வந்து லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாகவே இது வந்து ரொம்ப லூஸாகவே வந்து அரேஞ்ச் ஆகிருக்குமா. அதுக்கப்புறம் அதோட லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கனால பெரிய ஸ்பேஸ் எல்லாமே இந்த செல்லுக்கு உண்டானது வந்து நம்மளால் பார்க்க முடியும். டிஷ்யூவில் வந்து செல்ஸ்க்கு உண்டான ஸ்பேஸ் நிறையா வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் இந்த டிஷ்யூ ஜெனரலாக ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த இதில் வந்து நிறைய கைமாஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் கொண்டது எல்லாமே நம்ம வந்து சிம்பிளாகவும் பார்த்துலாம். சரியா, ஸோ ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரன் கைமா அப்படிங்கிற இந்த டிஷ்யூ வந்து யூஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சில சுச்சுவேஷனில் அதில் வந்து குளோரோஃபில் வந்து ஃபார்ம் ஆகுமா. ஸோ குளோரோஃபில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம வந்து குளோரைன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, நீரில் வாழக்கூடிய செடிகள். ஸோ இந்த அக்வாட்டிக் பிளான்ஸில் வந்து அந்த லார்ஜ் ஏர் கேவிட்டிஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். சரியா, ஸோ அந்த பேரண்ட் கைமா இருக்கும். ஸோ அதை வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ளோட் பண்ணுறதுக்கு, அந்த தாமரை இதழ்கள், தாமரை பூலாம் வந்து அந்த மேலே வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறதுக்கு இந்த வகையான ஒரு கைமா யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு டிஷ்யூ பேர் என்ன, இந்த பேரண்ட் கைமா டைப் ஆஃப் டிஷ்யூ பேர் வந்து ஆரன் கைமா அப்படின்னு சொல்கிறது. சரியா, நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல. நம்ம பார்ப்போம்ல ஒரு சில மாங்காய் மரம், முருங்கை மரம்லாம் ஓரளவுக்கு ஒரு வளைவு கூடிய தன்மை, ஒரு இழுக்கக்கூடிய தன்மை, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ண முடியுது இல்லையா, அதுக்கு எல்லாமே கோலைன் கைமா அப்படின்ற டிஷ்யூ தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நிறைய பிளான்ட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். அந்த வளைவு கொடுக்கக்கூடிய டைமை ஹெல்ப் பண்ணுறதே இந்த வகையான டிஷ்யூ தான், இந்த கோலைன் கைமா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்மள லீஃப்லலாம் சில வகையான லீவ்ஸ்லாம் நம்ம பின்னாடி வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூஸ் எல்லாமே நிறைய வந்து லீவ்ஸில் கூட இருக்குது, மரத்தில் மட்டும் கிடையாது. ஸோ லீவ்ஸில் கூட பார்க்க முடியும். அந்த லீவ் ஸ்டால்ஸ் இருக்குல்ல, அந்த இலையோட தண்டு பின்னாடி பக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிவிங் வாழக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே பார்க்க முடியுது. அது வந்து வாழக்கூடிய தன்மையுடையது. அப்புறம் எலாங்கேட்டட்னா ரொம்ப நீளமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இர்ரெகுலர் திக்னஸ் வந்து இருக்கும் அதில். ஸோ பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதுதான் அது.
ஸோ பார்த்துக்கோங்க லீவ் ஸ்டாக்ஸ். ஓகே, ஒரு இர்ரெகுலர் திக்னஸாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும், தடியாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு இலைக்கேற்ற மாதிரி தன்மை வந்து மாறுபடும். ஸோ இதில் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இன்னொரு இது பார்க்க போகிறோம். இன்னொரு பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து ஸ்லெரைன் கைமா அப்படிங்கிறது. இந்த டிஷ்யூ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக ஸ்டிஃபாக உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரியான டிஷ்யூ. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து கோகோனட் ட்ரீல வந்து அந்த ஹஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, உமி பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான இந்த ஸ்லெரைன் கைமா வந்து பார்க்க முடியுது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து டெட் டிஷ்யூவாக வந்து இருக்குது. ஸோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, நேரோவாக இருக்குது, அதோட வால்ஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்குது. எதுக்காக திக்காக இருக்குன்னா டியூ டு த லிக்னன் அப்படின்ற ஒரு இதால் திக்காக வந்து இருக்கான். ஸோ இதோட அந்த வால்ஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால இன்டர்னல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டிஷ்யூலாம் எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஸ்டெம், அதுக்கப்புறம் இந்த வாஸ்குலர் பாண்டில், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஓவராலாக மொத்தம் 5 கைமாஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஷார்ட்டாக பார்த்தலாம். முதல்ல பார்த்தது என்னது பேரண்ட் கைமா. ஸோ இது ஜென்ரலாகவே வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இரண்டாவது வந்து குளோரன் கைமா, குளோரோஃபில் வந்து இருக்கும். ஸோ குளோரோஃபில் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் வந்து பண்ணுது. மூணாவது ஏரன் கைமா, அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் வந்து காணக்கூடியது. பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆக வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கோலன் கைமா. ஸோ பிளான்ட்ஸ் வந்து பெண்ட் பண்ணுது இல்லையா, அந்த பெண்ட் பண்ணக்கூடிய தன்மை கொடுக்கறது இந்த வகையான டிஷ்யூ தான். அப்போ ஸ்லெரைன் கைமா அப்படிங்கிறது அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து திக்னஸ், ஒரு ஸ்டஃப், ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது ஸ்லெரைன் கைமா அப்படிங்கிறது. சூப்பரா புரிஞ்சுதா? எக்ஸாம்ல கேட்டால் டக்கு டக்குன்னு எழுதினால இத்தனை கைமாஸ் இருக்கு அப்படின்ட்டுன்னு. சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவிட்டி 6.3, ஒரு ஃப்ரெஷ்ஷான ரியோ லீஃப் வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க, செடியிலேருந்து பிச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் போட்டு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற வண்ணம் அப்படியே லைட்டாக பிரேக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெச் வரும், ஒரு வளைவு வரும் இல்லையா. ஸோ அந்த வளைவு வரும்போது அந்த மேலே எலும்புக்கூடிய அந்த பீல் இருக்குது, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணி பீல் பண்ணிடுங்க. சரியா? ஸோ பீல் பண்ணி அதை வந்து ஒரு பெட்ரி டிஷ்ஷில் வச்சுருங்க. ஸோ பெட்ரி டிஷ் அப்படிங்கிறது நம்ம பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான். அதாவது இந்த உயிரணு வளர்ப்பு தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு சில ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சில சாஃப்ரைன்ஸ் வந்து அதில் வந்து விடுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே ஒரு கப்புள் ஆஃப் மினிட், ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 2 to 3 minutes கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்மளோட மைக்ரோஸ்கோப் அடியில் வைக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்லைட், அதில் வந்து வச்சுட்டு நல்லா ஃப்ளிப்பை வந்து கவர் பண்ணி ஸ்லிப்பை ஸோ அப்சர்வ் பண்ணுங்க மைக்ரோஸ்கோப்பில். ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் செல் வந்து காண முடியும் நம்மளால. ஸோ பிளான்ட்ஸோட அவுட்டர் மோஸ்ட் செல்னால் எது அப்படின்னு பார்த்தா எபிடெர்மஸ் அப்படிங்கிறதா. ஸோ எபிடெர்மஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா பிளான்ட்ஸ்லுமே இருக்கக்கூடியது தான். ஸோ பிளான்ட்ஸ் வந்து பாதுகாக்கும். சரியா? ஸோ இந்த எபிடெர்மஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல். இங்கே ஒரே ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில செடிகள், அதாவது இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய செடிகள்லாம் இந்த எபிடெர்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப திக்காகவே வந்து இருக்குமா. சரியா? ஸோ பிளான்ட்ஸோட இந்த என்டையராகவே கவர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த எபிடெர்மிஸ் செல் தான். நான் சொன்ன மாதிரியே அந்த பிளான்ட்ஸுக்கோட பல பகுதிகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த செல் தான். இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி நம்மளோட மேலிருந்து கீழே வரைக்கும் நம்ம தோள்களால் மூடப்பட்டிருக்கு இல்லையா ஸ்கின், அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கின் தான், பிளான்ட்டோட ஸ்கின் தான் இந்த எபிடெர்மஸ் அப்படிங்கிறது. ஸோ இது இருக்கிறதுனால பிளான்ட்ஸ்க்கு என்னெல்லாம் யூசஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து வெயில் டைம்லலாம் வைக்க போது என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி வாட்டர் வந்து லாஸ் ஆகும் இல்லையா. அப்படி அதிகப்படியான வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த செல் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் இந்த பாரஸ்டிலிக் ஃபங்கஸ், ஏதாவது ஒரு ஃபங்கஸ், பாக்டீரியா இது மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இந்த எபிடெர்மஸ் செல் எல்லாமே வந்து பார்த்து பத்திரமா வந்து பண்ணிக்குமா. இந்த எபிடெர்மஸ் செல் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் லேயர். ஓகே, அங்கங்கே விட்டு விட்டுலாம் இருக்காது. நம்ம எப்படி நம்ம உடம்புல வந்து நம்மளோட தோல் பகுதி உடம்பு ஃபுல்லாக முற்றிலும் சுழுக்காவே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த செல்மை பிளான்ட்டுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து இதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்காது. மோஸ்ட் எபிடெர்மஸ் செல் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ அங்கே இங்கே பரபரன்னு பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஃப்ளாட்டாகவே வந்து இருக்கும். இதோட அவுட்டர் அண்ட் சைட் வால் வந்து இன்னர் வாலோட திக்காகவே இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு சில போர்ஸ் எல்லாமே ஸ்மால் போர்ஸ், ஸ்மால் துவாலைகள், ஓட்டைகள் வந்து பார்க்க முடியும். பிக்சரில் காமிக்கிறோம் இல்லையா. ஸோ இதில் இந்த எபிடெர்மஸ் ஆஃப் லீவ்ஸில் ஏன்னா இந்த போர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோமா வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்க கூட இந்த கிட்னி ஷேப் மாதிரியே இருக்குமா. ஸோ இந்த கிட்னி ஷேப் மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து செல் காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
இந்த செல் கார்டு என்னெல்லாம் வேலை பண்ணுது அப்படின்னா, இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆக்ஸிஜன் உள்வாங்குறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது வந்து பார்த்துக்குது. அதுக்கப்புறமா டிரான்சைரேஷன் வந்து இந்த இடத்துல ஸ்டோமால நடக்குது. டிரான்சைரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகும். ஆனால் இது எந்த பேசிஸ்ல லாஸ் ஆகும்னா, அந்த வாட்டர் வேப்பர் மாதிரி வந்து லாஸ் ஆகுமா. ஸோ இது வந்து ஸ்டோமால வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ பிளான்ட்ல இருக்கக்கூடிய எபிடெர்மஸ் செல் பற்றி பார்த்துட்டோம். ரூட்லையும் எபிடெர்மஸ் செல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரூட்ல இருக்கக்கூடிய எபிடெர்மஸ் செல் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணும் அப்படின்னா, வாட்டர் அப்சர்வ் பண்ணும். ஸோ பொதுவாகவே ரூட் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே பெரிய முடி மாதிரி போகும் இல்லையா, லாங் ஹேர் மாதிரி போகும். ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணி இருக்கிறது வந்து சேகரிக்காம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரீஜன்லையும் கூட வந்து தண்ணியை வந்து அது சேவ் பண்ணிக்குமா சர்ஃபேஸ் ஏரியாவில். ஓகேவா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசு பண்ணி தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ இந்த வகையான செல்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் பகுதியெல்லாம் வாழக்கூடிய பிளான்ஸ்லையும் இந்த எபிடெர்மஸ் செல் வந்து இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா திக்காக வந்து இருக்குமா. ஸோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை தானே அடாப்ட் பண்ணிக்கும் எல்லா விஷயங்களுமே. இயற்கை அப்படிங்கிறது அதுதான் இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸோட அந்த எபிடெர்மஸ் செல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப திக்காக வேக்ஸியாக வந்து இருக்குமா. இந்த கியூட்டின் கோட்டிங் மாதிரி இருக்குமா. அப்படின்னா கியூட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வித் வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ உள்ள ஒரு தண்ணியை வந்து வெளியே வந்து அந்த அளவுக்குலாம் வந்து விட்டுறாது. ஏன்னா திக்காக அப்படி இருக்கிறதுனால ஸோ அந்தளவுக்கு வெளியே வந்து லாஸ் பண்ணாது. ஸோ செடிக்கு வந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த இதுலேருந்து வந்து கிடைச்சிரும். ஸோ பிளான்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நாளுக்கு நாள் ஓல்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அவுட்டோ ப்ரொடக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். நம்ம ஹியூமன் எப்படி வயசாக நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா. தோல் சுருக்கிறதாகட்டும், அங்கே இங்கே கொஞ்சம் ஏக்னி வர்றதாகட்டும், இது மாதிரி அதே மாதிரி தான் பிளான்ஸுக்கும் கொஞ்சம் ஓல்ட் ஆகும்போது ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே அந்த அவுட் ஆஃப் மோஸ்ட் அந்த இதில் வந்து மாற்றங்கள் எல்லாமே செல்லில் வந்து மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். ஆஸ்ட்ரிப் ஆஃப் செகண்டரி மெரிஸ்ட்ரிம் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, லொக்கேட்டட் இன் கார்டெக்ஸ் ஃபார்ம் லேயர் ஆஃப் அ செல் வித் த காக். ஸோ காக்ல வந்து இருக்கும். ஆனால் இந்த செல்லோட காக் எல்லாமே டெட்ல வந்து இருக்குமா. ஸோ அண்ட் அரேஞ்சு வித்தவுட் த இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். இதுலேயும் வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் அப்படியே நெருக்கமாக வந்து அமைஞ்சிருக்குமா. தி ஹாவ் அ சப்ஸ்டன்ஸ் கால் சுப்ரின். அதில் வந்து ஒரு சுப்ரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வால்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்பரபிஸாக வச்சுக்குமா. அதாவது ஊடுருவ முடியாத ஒரு தன்மையாக மாற்றிடுமா. கேஸ் வந்து வெளியே அந்த அளவுக்கு போக முடியாது, வாட்டர் வந்து அந்த அளவுக்கு வெளியே போக முடியாது, ஏன்னா டெட்டாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இப்படி வந்து தன்னைத்தானே வந்து எவால்வேட் பண்ணி வச்சிருக்கு. நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய வகையான செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். அதாவது மேட் அப் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் செல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாமே வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பெர்மனன்ட் டிஷ்யூல இன்னொரு வகை இருக்குது, அதான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ ஒரு டைப் ஆஃப் செல்லை விட அதிகப்படியான செல்ஸ்கள் இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது. இது எல்லா செல்ஸுமே ஓகே, இது எல்லா செல்லுமே ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி ஒரு காமன் ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைலம் அண்ட் ஃபோலம் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தான். அதுக்கப்புறமா இட்ஸ் கான்ஸ்டியூட் எ வாஸ்குலர் பண்டல். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இதான் வந்து வாஸ்குலர் பண்டல். இந்த வாஸ்குலர் பண்டல் நிறைய வகைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த டெரிஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில், இந்த நிலப்பரப்பு கொண்ட என்விரான்மெண்ட்டில் நம்ம செடி கொடிகளை வந்து சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தே தெரியும் இல்லையா. ஸோ இதான் வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது. சரியா. ஸோ அப்புறம் சைலம். ஸோ சைலம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ சைலம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரெச்சுடிஸ். இந்த ஒன்று பிக்சரில் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ சைலம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ராச்சுடிஸ், வெசல்ஸ், சைலம் பேரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர் அப்படிங்கிறது. ஓகே. இதில் வந்து ட்ராச்சுடிஸ் அண்ட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, இதோட வால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய டெட் செல்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த வாட்டர் மினரல்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம பேரன்கைமா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வகையான செல்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேரன்கைமா அப்படிங்கிறது ஃபுட் ஸ்டோர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் வந்து
சைலம் ஃபைபர் வந்து நிறைய சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் வந்து சைலம் வந்து நிறைய கொடுக்குது. அப்புறம் ஃபோலம் அப்படிங்கிறது 5 டைப்ஸ் ஆஃப் செல்லால் உருவாக்கப்பட்டது தான். ஒன்று வந்து சர்வ் செல், அதுக்கப்புறம் சர்வ் டியூப், அப்புறம் கம்பேனியன் செல், ஃபோலம் ஃபைபர், ஃபோலம் பேரண்ட் கைமா அப்படிங்கிறது ஒரு பிக்சரில் பார்த்தாவே தெரியும். சரியா? ஸோ வந்து சர்வ் டியூப் அப்படிங்கிறது ஒரு டியூப்லெஸ் செல் மாதிரி இருக்குமா. இந்த இதில் வந்து ஒரு பெர்ஃபோர்டட் வால்ஸ் இருக்குமா, அதாவது துளையிடப்பட்ட ஒரு வால்ஸ் அப்படின்னு நம்மளால வந்து பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஃபோலம் வந்து இந்த ஃபுட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். லீவ்ஸ் வந்து மற்ற பிளான்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஃபோலம் அப்படிங்கிறது. ஸோ ஃபோலம் ஃபைபர் தவிர மீதி எல்லா செல்ஸுமே வந்து லிவிங் செல்ஸ் தான். ஃபோலம் ஃபைபர் மட்டும் டெட் செல்லால வந்து இதாயிருக்கு. ஓகேவா? நான் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து அனிமல் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ பிளான்ட்ல எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ வந்து அனிமலுக்கு போயாச்சு. ஸோ அந்த அனிமல் அப்படிங்கும்போது அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் ஒன் ஆஃப் தி அனிமல் தான். சரியா? ஸோ அனிமல் டிஷ்யூ நம்ம அப்படியே இழுத்து இப்போ மூச்சு விட்டு பாருங்களேன், ஒரு ஃபீல் அப்படியே பண்ணி பாருங்களேன். இந்த மூமெண்ட் ஆஃப் செஸ்ட், அவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே அப்படி ஒரு அசைவு கொடுத்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது இல்லையா? ஸோ இப்படி அப்படியே ஒரு பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகுறது, நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது இது எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் தான் நம்மளோட மசிலை வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் திஸ் செல்ஸ் இஸ் கால் மூமெண்ட். ஸோ இது பேர் தான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹேல் எக்ஸைல். ஸோ ஒரு வகையான மூவ்மெண்ட் வந்து இருக்குது. சரியா? ஸோ டியூரிங் ப்ரீத்திங், நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறோம், ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கிறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து அப்சர்வ் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தா லங்ஸில் அப்சர்வ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பிளட்ஸ் மூலியமாகவும் பரவுது. இது எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தா பிளட்டு தான். ஓகே, பிளட்ல வந்து ஆக்சிஜன் கலந்து அந்த பிளட்டு தான் எல்லா பாடியில் இருக்கக்கூடிய செல்லுக்குமே இந்த ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகுது. ஸோ பிளட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படி பார்த்தா பிளட் ஃப்ளோ வந்து பண்ணுது. அதுக்கப்புறமா அது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பகுதிக்கு எல்லாருக்குமே இந்த வேரியஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மினரல்ஸ் ஆகட்டும், நம்ம ஆக்சிஜன் ஆகட்டும், அப்புறம் அந்த வேஸ்ட் இதாகட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போக வேலை எல்லாமே நம்ம பிளட் வந்து பார்த்துக்குது. சரியா? ஸோ பிளட்டு வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுது, ஃபுட்டை கொண்டு போகுது எல்லா செல்லுக்குமே, வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுது ஒரு பார்ட்ஸ்லேருந்து இன்னொரு பார்ட்ஸுக்கு, அதுக்கப்புறமா லிவருக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது, அதை ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுற வேலை இது எல்லாமே பிளட் பார்த்துக்குது. ஸோ பிளட்டு, மசில் இது எல்லாமே அந்த டிஷ்யூவோட எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு அந்த தன்மையை வச்சுட்டு ஒவ்வொரு வகையான ஃபங்க்ஷன்ஸ் பண்ண இல்லையா, அதோட பேசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டு டிஷ்யூ வந்து நிறைய வகையாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், பட் இது வந்து இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வ்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ முதல்ல பார்க்க போகிறது வந்து எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து கவரிங் டிஷ்யூ, ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அனிமல் பாடிக்கு இந்த டிஷ்யூ அப்படிங்கிறது ஒரு கவரிங் பர்பஸாக ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டிஷ்யூவாக வந்து விளங்குது. ஸோ இந்த டிஷ்யூ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸை வந்து கவர் பண்ணுது. அதுக்கப்புறமா பாடியில் இருக்கக்கூடிய கேவிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ தான் வந்து கவர் பண்ணுது. அப்புறம் இந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறமா இந்த லினிங் சொல்லுவாங்க, அதாவது உட்புறம், இந்த உட்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதி, அதுக்கப்புறம் பெட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதி, லங்ஸு, கிட்னி டியூப்ஸு, ஸோ இது எல்லாமே இந்த எபிதீலியல் டிஷ்யூ தான் வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்த டிஷ்யூ செல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக வந்து பேக் ஆகிருக்கு, ரொம்ப டைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு கண்டினியூஸ் ஷீட்டாகவே இருக்குது. நம்ம நிறைய அதில் பார்த்தோம், டைட்டாக பேக் ஆகிருக்கு, டைட்டாக ஃபார்ம் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், அதில் எந்த ஒரு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஷ்யூலையுமே எந்த ஒரு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸுமே கிடையாது, ரொம்ப கம்மியான ஒரு சிமெண்டிங் மெட்டீரியல் கோட்டிங் அதான் வந்து இந்த டிஷ்யூ வந்து இருக்குமா. ஸோ நம்மளோட பாடியில் ஏதாவது ஒரு பொருள் என்டர் ஆகுதோ இல்லைனா ஏதாவது ஒன்று லீவ் ஆகுதோ அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த எபிதீலியல் டிஷ்யூ வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். என்ன தாண்டி தொடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்கின்னுக்கு பின்னாடியே இருக்கிறதுனால நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லா பகுதியிலையும் இந்த செல்ஸ் வந்து டிஷ்யூ இருக்கிறதுனால எந்த ஒரு பொருள் நம்மளோட பாடியில் என்டர் ஆனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, இந்த இதை கிராஸ் பண்ணி தான் அது வந்து கடந்து தான் போயாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இது ரொம்பவே நம்மளோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியல் பிட்வீன் த பாடி அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் இது எல்லாத்துக்குமே இந்த கம்மியான செல்ஸ், இந்த வகையான டிஷ்யூ செல்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஆல் எபிதீலியம் செல்ஸ் இஸ் யூஸ்வலி செப்பரேட்டட் ஃப்ரம் அண்டர்லைனிங் டிஷ்யூ. ஸோ ஒரே வகையான டிஷ்யூ தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த எபிதீலியம் டிஷ்யூ அப்படிங்கிறது மாறுபடும்.
சரியா? டிஷ்யூக்கு அண்டர்லைனிங்காக வந்து இருக்கும். பை த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபைபர் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான எபித்தீலியா டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட யூனிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடும். சரியா? ஸோ பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய இந்த வகையான செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்கர்ஸ் த்ரூ எ செலக்டிவ் மெம்பரைன் சர்ஃபேஸ். ஸோ ஒரு செலக்டிவ் மெம்பரைன் சர்ஃபேஸாக இருக்குது. இது வந்து சிம்பிள் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த எபித்தீலியம் செல்ஸும் வந்து சிம்பிளாக ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்குவாமஸ் அப்படின்னா என்னென்னா ஃபேஸ் ஆஃப் அ ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். ஸ்கேல் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சின்னமாக ஒரு இருக்கிறது தான் இது. ஓகே, ஸ்கேல் வடிவத்தில் குட்டியாக மெல்லிஸாக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த செல் வந்து எக்ஸ்ட்ரீம் தின் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். இது பேர் என்னது? தின் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்க பேர் என்னது வந்து ஸ்குவாகமஸ் எபித்தீலியம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த ஆசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, அதாவது உணவு குழாய், அதோட உட்புறத்தில் கவர் ஆகுறதும் இந்த ஸ்வெகமஸ் எபித்தீலியம் இந்த டிஷ்யூ தான். ஓகே, அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இந்த வகையான இந்த எபித்தீலியம் டிஷ்யூ தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்வாகமஸ் எபித்தீலியம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஸ்கின்ல இந்த எபித்தீலியல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரேஞ்ச் ஆகுறது எப்படி இருக்குது, நம்ம ஸ்கின் பார்த்தா ஒரு லேயராக இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு லேயராக இருக்கும். ஸோ இது என்னென்னா நம்மளோட பாடி வந்து வியர் அண்ட் டியருக்கு வந்து பாதுகாப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு லேயராக இருக்கிறதுனால தான் இதை வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாகமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து அப்சார்ப்ட் ஆகுது, அப்புறம் எக்ஸ்க்ரீஷன் வந்து நடக்குது இல்லையா. ஸோ இந்த வகையான செல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப டால் எபித்தியல் செல்ஸாக வந்து இருக்குமா. அண்ட் இதில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா காலம்னர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்களே. காலம்னர் அப்படின்னா பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்களேன், இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லலாம் இந்த மாதிரி காலம்னர் எபித்தியல் டிஷ்யூ வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த காலம்னர் எபித்தியல் டிஷ்யூவை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குமா. ஸோ அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதனால தான் இது வந்து சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலியா கேன் மூவ் தேர் மூவ்மெண்ட் புஷஸ் த மசில். ஓகே, இது என்ன பண்ணுன்னா அதோட மூவ்மெண்ட்டை வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் எபித்தீலியம் இது எல்லாமே வந்து சிலேட்டட் காலம்னர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படிங்கிறது. ஸோ பேர்லேயே வந்துருக்கு, கியூப் மாதிரி ஒரு ஷேப் கொண்ட செல்ஸ் தான் கியூபாய்டல் எபித்தீலியம் செல்ஸ் அப்படிங்கிறது. இதோட உட்பகுதி அதாவது கிட்னியோட டியூப்ல, அதுக்கப்புறம் டக்ட்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்டில், அதாவது இந்த உமிழ்நீர் சுரப்பிகளோட பின்பகுதி எல்லாமே இந்த மாதிரி எபித்தீலியம் செல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த கியூபாய்டல் செல்ஸ் வந்து ஒரு மெக்கானிசம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில சமயங்களில் வந்து இந்த எபித்தீலியம் செல்ஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அதாவது கிளாண்ட் செல்ஸ் மாதிரி. கிளாண்ட் செல்ஸ் அப்படின்னா சுரபிகள் அப்படின்னு அர்த்தம். சில சமயம் இந்த எபித்தீலியல் செல்ஸ் வந்து ஃபோல்ட் இன்வெர்ட்ஸ் ஒரு இன்வால்வ் வந்து ஃபோர் பண்ணும்போது மல்டி செல்லுலார் கிளாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பேர் வந்து கிளாண்டுலர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது. ஸோ இந்த லெசன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது தான். ஸோ பிளட் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். டிஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாச்சு. பிளட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளட் அப்படிங்கிறது ஒரு ஜெல்லி லைக் ஒரு ஃப்ளூயிட் கன்ஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ எப்படி இருக்கணும்னா ஒரு லூஸ் ஸ்பேஸாக இருக்கணுமா, ஒரு இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸாக வந்து இருக்குமா. ஸோ பிளட் வந்து இது எல்லா அம்சங்களுக்கும் பச்சைக்குன்னு பொருந்ததுனால பிளட் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். சரி, ஓகேவா. ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அல்லது நிறைய வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ பிளட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கண்டென்ட் சொல்லிட்டு இது வந்து பிளாஸ்மா இருக்குது. ஸோ அந்த பிளட்ல வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ பிளாஸ்மாவில் வந்து ப்ரோட்டீன், சால்ட், ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்து என்னெல்லாம் பண்ணுது, பிளட் ஃப்ளோ பண்ணுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் த கிளாஸஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஃபுட், ஹார்மோன் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல். ஸோ எல்லாமே பாடியில் பல பார்ட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பிளட் ஃப்ளோ வந்து பிளட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கனெக்டிவ் டிஷ்யூ என்னென்னு பார்த்தா போன். ஸோ போனும் இன்னொரு வகையான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ இது நம்ம பாடிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. நம்மளோட பஸ்ஸலுக்கு ஒரு ஆங்கராக இருக்குது. நம்ம நங்கூர மாதிரி நச்சுன்னு இருக்குது. ஸோ போன்லாம் உடஞ்சி போச்சுன்னா பயங்கர பெயின் இருக்கும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுறதே இந்த போன் தான். ஸோ போன் அப்படிங்கிறது நம்ம பாடியோட ஒரு மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நாட் ஃப்ளெக்சிபிள் இன் டிஷ்யூ. ஓகே, ரொம்ப இது வளைவெல்லாம் கொடுக்காது. போன் வளையுமா, வளையவே கொடுக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த போன் வந்து எதால் கம்போஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா கால்சியம்
அண்ட் பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ். அதனால தான் நல்லா கால்சியம் சார்ந்த சத்துக்களான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்னொரு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது லிகமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஷ்யூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, டிஷ்யூவே கனெக்டிவ் டிஷ்யூவே எத்தனை இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு டைப். பிளட் அப்படிங்கிறது லிக்விடாக இருக்கக்கூடியது, போன் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, இப்போ லிகமெண்ட் வந்து எலாஸ்டிக்காக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம உடம்பே எவ்வளோ ஒரு மெக்கானிசமால இயங்கிட்டு இருக்குல்ல, சூப்பரில். ஸோ லிகமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எலாஸ்டிக்கான தன்மை கொண்டது, நல்லா ஒரு ஆனால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகே, நல்லா வளைவக்கூடிய தன்மை, நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ இந்த லிகமெண்ட்டில் வெரி லிட்டில் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த போன்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க ஒரு இன்னொரு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தசை நான்கள் சொல்லுவாங்க. ஸோ தசையையும் எலும்பையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு இடம் தான் இந்த டெண்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெண்டன்ஸை வந்து ஃபைபர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு கிரேட் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இதாக இருக்குது, ஆனால் லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதை வந்து நம்மளோட லிகமெண்ட் மாதிரி அந்த அளவுக்கு வந்து வளைக்க முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து வளைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது கார்டிலேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதோட அந்த செல் ஸ்பேஸ் எல்லாமே பயங்கர வைடாக வந்து செப்பரேட் ஆகிருக்குமா. ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சுகர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் கார்டிலேஜோட இந்த ஸ்மூத்திங் போன் சர்ஃபேஸ் தான் அந்த ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த கார்டிலேஜ் அப்படிங்கிறது எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட நோஸ் பகுதியில் இருக்குது, காது பகுதியில் இருக்குது, அதுக்கப்புறம் லாரிங்ஸ் அதாவது குரல் வழங்கி இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேக்கியா அதாவது நம்மளோட மூச்சுக்குழாய், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே கார்டிலேஜ் வந்து இருக்குது. இந்த கார்டிலேஜில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குது. ஓகேவா, இது வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. நான் காது பகுதியில் இருக்குது சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகேவா, ஸோ ஆனால் நம்ம காது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் சின்ன போன் மாதிரி இருக்கும், அதை நம்மளால் வந்து வளைக்க முடியும். ஆனால் நம்ம ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த போன் வந்து நம்மளால் வளைக்க முடியாது. பார்த்தீங்களா, ஒரே வகை தான், எவ்வளோ வித்தியாசங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறுபடுதில்ல. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வந்து அரியோலா டிஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ இது எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்கின் அண்ட் மசிலுக்கு இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அரவுண்ட் த பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் அண்ட் போன் மேரோ, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் இன்சைட் தி ஆர்கன். அந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி டிஷ்யூ வந்து இருக்கும். ஸோ இட் சப்போர்ட் த இன்டர்னல் ஆர்கன் அண்ட் ஹெல்ப் டு ரிப்பேர் த டிஷ்யூ. அந்த டிஷ்யூ ஏதாவது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதாவது இன்கேஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு இந்த அரியோலா டிஷ்யூ வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த ஃபேட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. ஸோ இந்த டிஷ்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் பிட்வீன் தி ஸ்கின் அண்ட் த இன்டர்னல் ஆர்கன். ஓகே, நம்மளோட உடம்புல எந்த அளவுக்கு ஒரு கொழுப்பு சேருதோ அது எல்லாமே இந்த டிஷ்யூ தான். ஸோ இந்த டிஷ்யூ வந்து ஃபில்டு வித் அண்ட் ஃபேட் குளோபுலஸ், அதாவது இந்த ஃபேட் உருண்டைகளால் வந்து உருவாக்கப்பட்டதான் இது. ஸோ எந்த அளவுக்கு கொஞ்சம் கொழுப்பு போடுறோமோ, ஃபேட் வந்து ஏறுதோ அந்த இடத்துலலாம் கொழுப்பு எல்லாமே இந்த டிஷ்யூவில் தான் போயிட்டு அப்படியே தங்கிருமா. சரியா, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து மஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ மஸ்குலர் டிஷ்யூ இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எலாங்கேட்டட் செல்ஸ்னால் நீளமான செல் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து மஸ்குலர் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஷ்யூ தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட். நம்மளோட உடம்புல வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம், நிமிர்றோம், குனிறோம், சைடில் திரும்புகிறோம், ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த மஸ்குலர் டிஷ்யூ தான் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மஸ்குலர் டிஷ்யூவில் வந்து ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அது பேர் வந்து கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த மூவ்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது கொடுக்குது, ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வி கேன் மூவ் சம் மசில் பை கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸாகவே நமக்கு தெரிஞ்சே நம்ம ஒரு சில மசில்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து அசைக்கவோ ஸ்டாப் பண்ணவோ முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து லிம்பஸ், அதாவது நம்ம மூட்டு இருக்கு இல்லையா, கை முட்டி, கால் முட்டி, இது எல்லாமே பாருங்களேன். நம்மளால் இப்போ எனக்கு கை வந்து இப்போ நான் அசைக்கணும், ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். இல்லை போதும் நான் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணணும்னா பண்ண முடியும். காலை அசைக்கணும்னா அசைக்க முடியும். ஸோ நம்மளால் முட்டியை வந்து நம்மளோட கான்ஷியஸால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது பேர் வந்து நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம வேணுங்கும் போது ஸ்டார்ட் பண்ணலாம், வேணுங்கும் போது நிப்பாட்டலாம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடியதான் வந்து வாலண்டரி மசில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மசிலை வந்து ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில் அப்படிங்கிறது போன் கூட வந்து அட்டாச் இருக்கும். ஸோ பாடி மூவ்மெண்ட்க்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மைக்ரோஸ்கோப் அதில் வச்சு பார்க்கும்போது இந்த மசில் வந்து டார்க் பேண்ட் மாதிரி இருக்கும், அண்ட் ஸ்டிரேஷனாக இருக்கணும், அதாவது கோடு போட்ட தசை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஸ்டெரிட்டட் மசில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ ஆர் ஓகே, இந்த டிஷ்யூவோட செல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குமா, ஸோ அண்டர் பிரான்ச்சாக இருக்குமா, அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய நியூக்ளியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போது வாலண்டரி மசில் பார்த்தோம், அதாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து இந்த மூமெண்ட்டை போதும்
அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் எல்லாமே இன்வாலன்ட்ரி மூமெண்ட்டாகவும் இருக்குது. நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நம்மளால் வந்து ஸ்டார்ட் பண்ணவோ ஸ்டாப் பண்ணவோ முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடிக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்மூத் மசில்னு சொல்லுவாங்க, இல்லை இன்வாலன்ட்ரி மசில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இன்வாலன்ட்ரி மசில் எல்லாமே நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, ஐரிஸ் ஆஃப் த ஐ, நம்ம கண்ணோட கருவிழி பாருங்களேன். கொஞ்சம் நேரம் நம்மளால் பார்க்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்மளால் வந்து திருப்பவோ அசைக்கவோ இருக்க முடியாது. ஸோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரான்கை ஆஃப் லங்ஸ், அது நம்ம மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யூட்ரஸ், இந்த பகுதியில் கூட நம்மளால் இந்த இன்வாலன்ட்ரி மசில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். அப்புறம் பாயிண்டட் எண்டான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ இதை வந்து அன்ஸ்ட்ரக்டட் மசில்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். த மசில்ஸ் ஆஃப் அ ஹார்ட் ஷோ. ஓகே, நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரிதம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிதம் எப்படி இருக்குது, ஒரு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே. ஸோ இதை நம்மளால் நிப்பாட்டி வைக்க முடியுமா? நிப்பாட்டி வைக்க முடியாது. ஸோ நிப்பாட்டி வைக்க முடியாத ஒரு விஷயங்களை என்ன சொல்லுவோம்? இன்வாலன்ட்ரி மசில்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இன்னொன்று வந்து கார்டியக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாமே சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச் அண்ட் யூனி நியூக்ளியடாக இருக்கும். அதாவது சிங்கிள் நியூக்ளியடாக வந்து இருக்குமா. ஓகே, ஸோ இப்போ வந்து மசில்ஸ் டிஷ்யூ முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பார்க்க போகிற அட்லாஸ் கடைசி டாபிக் வந்து நர்வ்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புலேயே இது. ஸோ இந்த நர்வ்ஸ் டிஷ்யூ தான் ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஊக்க சக்தியை, ஓகே, அந்த ஸ்டிமுலஸ் வந்து டிரான்ஸ்மிட்டிங் பண்ணுது. ரொம்ப ஒரு குவிக்காகவே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி. நான் வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சூடு தண்ணியை வந்து நமக்கு தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னா, அது ஒரு செகண்ட் தானே நமக்கு. ஓகே, அந்த ஒரு செகண்டில் நமக்கு வந்து ஒரு அறிகுறி காமிக்கிறதுல, நீ வந்து ஹீட்டான ஏதோ பாத்திரத்தை தொட்டுட்டு அடுத்த செகண்ட் நீ வந்து கையை எடுக்கணும். இது எறும்பு கடிச்சிட்டுனா கூட பாருங்களேன், ஒரு மஸ்கிட்டோ கடிச்சா கூட நமக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த கான்ஷியஸாக வந்து மைண்டுக்கு போகுது இல்லையா, கடிச்சிருச்சு நம்ம அதை அடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு செகண்டில் வந்து அது எல்லாமே சிக்னல் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த பாஸ் பண்ணுறதுக்கு இந்த நர்வ்ஸ் டிஷ்யூ தான் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அந்த பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த நர்வ்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த செல்லை வந்து நர்வ் செல், நியூரான்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நியூரான்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செல் பாடி. ஓகே, நியூரான் அப்படின்றதுக்கு ஒரு செல் பாடியும் இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம்ஸ் இருக்கும். ஸோ அதோட வெரி லாங் ஹேர் லைக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து காண முடியுது. ஸோ ஈச் நியூரானுக்கு வந்து ஒரு சிங்கிள் பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, யூஸ்வலி ஈச் நியூரான் ஹாஸ் அ லாங் சிங்கிள் பார்ட் கால்ட் ஆக்சான். ஓகே, ஒவ்வொரு நியூரானுக்குமே ஒரு லாங் சிங்கிள் பார்ட் இருக்கும், அதை ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஷார்ட் பார்ட் கூட இருக்குமா, பிரான்ச் மாதிரி இருக்குமா, அதை பேர் வந்து டென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நியூரான்ஸில் வந்து ஒரு மீட்டர் தூரம் அந்த அளவுக்கு இருக்குமா. இப்போ ஒரு நியூரானோட அளவு எப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 மீட்டர் அளவுக்கு லாங் வந்து இருக்கிறதா பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இதில் வந்து நிறைய நர்வ்ஸ் ஃபைபர் நிறையா வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நிறைய கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து ஒரு நியூரானாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல சிக்னல் வந்து ரொம்ப பாஸ் பண்ணுது. அந்த நியூரான் ஃபைபர் மூலியமாக தான் இந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து பாஸ் பண்ணுது. இந்த நர்வ் இம்பல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளை வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு எறும்பு கடிச்சிட்டுனாவே டக்குன்னு அந்த இடத்துல நம்ம கை எடுக்க சொல்லுது. அப்போ ஒரு மூமெண்ட் வந்து நடக்குது இல்லையா. எறும்பு கடிச்சிட்டே இருக்கிறது என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு கையை வந்து எடுப்போம். ஸோ ஒரு மூமெண்ட்டை வந்து எடு, அந்த கையை அந்த இடத்துல இருந்து எடு, ஒரு மூமெண்ட் வந்து உண்டாக்குது. இதுதான் இந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய இது இந்த நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் சேர்ந்து டிஷ்யூ இது எல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டு ஆல் அனிமல்ஸ். ஒரு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபண்டமெண்டலாக இது எல்லாமே மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து இருக்கும். ஒரு கேட் எடுத்தாலும் இந்த தனிமைகள் எல்லாமே இருக்கும். ஒரு டாக் எடுத்தாலும் இந்த தனிமைகள். யாராவது நாய் ஒரு சப்போஸ் ஒரு டாக் வந்து அடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கான்ஷியஸ் இருக்கும்ல, அடிச்சா வலிக்குது அந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்ட்டு. ஒரு மாடை வந்து அடிச்சா வலிக்குது அந்த விட்டு நகரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஹியூமன்ஸும் அதே மாதிரி தான். ஓகே, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் காமனாக இருக்கக்கூடியது, ஒரு ஃபண்டமெண்டல் ஓகே டிஷ்யூ எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. ஸோ அனிமல்ஸ்க்கு அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப பெரிய லெசன். நான் எந்த ஒரு டாபிக்மே ஸ்கிப் பண்ணவே இல்லை, ஏன்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ ரொம்ப பெரிய லென்த்தாக தான் போயிடுச்சுல.
சரி, ஓகே. நீங்க வந்து ஹிஸ்ட்ரியில நெறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. சோஷியலிசம் இன் யூரோப் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூனா இருங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல யாராவது சேர விருப்பப்பட்டீங்கன்னா, இஷ்டமா இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். ஸோ அங்க போய் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இங்க போடுற டெய்லி வீடியோஸ் அங்க வந்து நோட்டிஃபிகேஷனா வந்துரும். ஸோ நீங்க அங்க கூட போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க் யூ.